single day. I'm gonna make something great. That's my Hi friends, welcome to Glam Girl. இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்குற வீடியோ என்னென்னா குக்கிங் வீடியோங்க. ஸோ நான் எடுத்து வச்சுருக்கிறது வந்து குதிரைவாலி அரிசிங்க. இப்போ இருக்க லைஃப் டைமில் வந்து எல்லாருமே நார்மல் ரைஸை விட இதை மாதிரி மில்லட்ஸ் தான் நம்ம எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா நம்ம நார்மல் ரைஸ் சாப்பிட்றத விடவும் இந்த ரைஸில் வந்து நிறைய நியூட்ரிஷன் பெனிஃபிட்ஸ் இருக்கிறதுனால இப்போ எல்லாருமே இதை ஃபாலோ பண்ணவும் ஆரம்பிச்சிட்டாங்க. நான் வச்சுருக்க குதிரைவாலி அரிசியோட பெனிஃபிட்ஸ் நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு சொல்லிடுறேன். இது வந்து சுகர் பேஷண்ட்டுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவங்க இது சாப்பிட்டா ரொம்ப நல்லது. ஏன்னா அவங்களோட பிளட் சுகரை ரொம்பவே கரெக்டாக லிமிட்டில் வச்சுக்கிறதுக்கு இந்த ரைஸ் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வெயிட் லாஸ் டயட்டில் இருக்கவங்களுக்கும் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நேச்சுரல் இன்ஸ்டியூட் ஆஃப் நியூட்ரிஷன் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எல்லா ரைஸை விடவே இந்த குதிரைவாலி அரிசியில் வந்து நார்ச்சத்து ரொம்பவே அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம பாடியில் ஜென்ரேட் ஆகிற ஹீட்டை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் அதை மேனேஜ் பண்ணுறதுக்கும் இந்த ரைஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வயிற்றில் புண்கள் வரும், ஸோ அந்த புண்களை வந்து க்யூர் பண்ணுறதுக்கும் இந்த ரைஸ் நம்ம எடுத்துக்கலாங்க. இது வீக்லி 2 times இதை நீங்கள் எந்த ஒரு டிஷ்ஷாகவே எடுத்துக்கலாம். பேக்கரி ஐட்டம்ஸ் தவிர எந்த ஐட்டம்ஸ் வேணாலும் இந்த ரைஸில் நீங்கள் பண்ணலாங்க. ஸோ நான் டொமேட்டோ ரைஸ் வந்து ட்ரை பண்ணுறேன். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ரெடி பண்ண போகிற குதிரைவாலி அரிசி தக்காளி சாதத்துக்கு தேவைப்பட பொருட்கள் வந்து நான் ஒரு ஆனியன் எடுத்திருக்கேன், 2 தக்காளி எடுத்திருக்கேங்க சாப் பண்ணிவிட்டு. அதுக்கப்புறம் மின்ட் லீவ்ஸும் கொரியாண்டர் லீவ்ஸும் நீங்கள் எடுத்துக்கோங்க சாப் பண்ணிவிட்டு. ஸோ நான் சாப் பண்ணி எடுத்து வச்சுட்டேங்க. அதுக்கப்புறம் என்ன வேணும்னா, நான் வந்து எனக்கு தேவைப்படுறதுனால கொஞ்சம் பிரியாணி ஸ்பைசஸ் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு பிரியாணி ஸ்பைசஸ் பிடிக்கலனாலும் பரவாயில்ல, நீங்கள் ஆயில் மஸ்டர்ட் யூஸ் பண்ணியும் இந்த டொமேட்டோ ரைஸ் நீங்கள் ரெடி பண்ணலாங்க. என்னோட டிஷ் கலர்ஃபுல்லாக இருக்கிறதுக்காக நான் பட்டாணி ஆட் பண்ணிக்கிறேங்க. அடுத்தது என்னென்னா, இந்த அரிசியை வந்து நம்ம 4 times கம்பல்சரி வாஷ் பண்ணணும். ஸோ நான் வாஷ் பண்ணி இதை 5 minutes நான் வந்து சோக் பண்ணி வச்சுருக்கேங்க வாட்டரில். நம்மளுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் தேவைப்படும், ஸோ அதுவும் எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம கட் பண்ண மின்ட் லீவ்ஸ் கொரியாண்டர் லீவ்ஸோட 1/2 lemon நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ நம்ம ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். நான் குக்கர் வச்சுருக்கேங்க. அந்த குக்கரில் 3 tablespoon வந்து நான் ரீஃபைன் ஆயில், அதாவது உங்களுக்கு என்ன ஆயில் யூஸ் பண்ணுறீங்களோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கோகோனட் ஆயில் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் 2 tablespoon வந்து நான் கீ ஆட் பண்ணுறேங்க. கீ ஆட் பண்ணுறதுனால நம்மளோட ரெசிபி வந்து ரொம்பவே ஒரு டேஸ்டியாக இருக்கும். ஸோ அதனால நான் கீ ஆட் பண்ணுறேங்க. ஸோ கீ ஆட் பண்ணவுடனே இந்த ஸ்டேஜில் நம்ம கலெக்ட் பண்ணி வச்சுருக்க அந்த பிரியாணி ஸ்பைசஸ்லாம் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டே நான் சொன்ன மாதிரி தாங்க, இந்த பிரியாணி ஸ்பைசஸ் உங்களுக்கு பிடிக்கலனாலும் நீங்கள் ஆயில் மஸ்டர்ட் போட்டுட்டு நீங்கள் தக்காளி சாதம் செய்யலாங்க. ஸோ 1 minute ஆனதுக்கப்புறம் இந்த ஸ்டேஜில் நம்ம ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆனியன் வந்து லைட்டிஷ் ப்ரௌன் ஆகிறதுக்காக நான் வந்து ஒரு பிஞ்சு சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் அப்படியே 2 minutes அதை விட்டுடுங்க. ஸோ 2 minutes ஆனதுக்கப்புறம் நம்ம ஆனியன் நல்லா குக் ஆகிருக்கோம். இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம டொமேட்டோஸ் ஆட் பண்ணலாம். எப்பயுமே நம்ம தக்காளி சாதம் செய்கிறதுனால ஆனியனை விட டொமேட்டோ அதிகமாகவே இருக்கணுங்க. ஸோ அதே ப்ராசஸ்லேயே நான் டொமேட்டோ ஆட் பண்ணியிருக்கேன். அதுவும் ஒரு 3 minutes நீங்கள் அப்படியே ஸ்லோ குக் வைங்க. நம்ம ஆட் பண்ண தக்காளி இப்போ நல்லாவே குக் ஆகிருக்கு பாருங்களேன், நல்லா பியூரியாக ஆகிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம லெமன் ஜூஸை ஸ்குவீஸ் பண்ணி விட்டுடலாம். நான் 2 to 3 spoons வந்து நான் லெமன் ஜூஸ் விட்டுறேங்க. அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த மின்ட் லீவ்ஸ் கொரியாண்டர் லீவ்ஸை ஆட் பண்ணியிருக்கேன். 2 tablespoon கர்ட், நான் கர்ட் சொல்ல மறந்துட்டேங்க, இல்லை நீங்கள் 2 tablespoon கர்ட் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ கர்ட் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு ரெக்வயர்மெண்ட்டான உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுறதோ அவ்வளோ சில்லி பவுடர் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் என்னோட டிஷ்க்கு வந்து 2 tablespoon வந்து சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கிறேங்க. சில்லி பவுடரும் சால்ட்டை வந்து நம்ம ரெக்வயர்மெண்ட்க்கு தான். ஸோ வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அவ்வளோ சில்லி பவுடர் சால்ட்டை நீங்கள் ஆட் பண்ணி டேஸ்ட் பண்ணி பார்த்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது நான் இந்த 1 cup ஃபுல்லாக ரைஸ் எடுத்ததுனால இந்த 1 cup இந்த கப்பில் 2 மெஷர்மெண்ட்டில் நான் வாட்டர் எடுத்திருக்கேன். ஸோ நல்லா இது குக் ஆனதுன்னு ரைஸ் போட்டுட்டேன். ஸோ இப்போது வந்து இந்த ஸ்டேஜில் வந்து நான் பட்டாணி போடுறேங்க. ஃபஸ்ட்டு நம்ம பட்டாணி போட்டதுனால அது ரொம்ப ஓவர் குக் ஆகிடும். ஸோ இந்த ஸ்டேஜ் நீங்கள் பட்டாணி ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் ப்ரெஷர் போட்டுருங்க. 4 whistles நீங்கள் விட்டுருங்க. ஸோ 4 whistles வந்து முடிஞ்சாச்சு.
இப்போது நம்ம ரெடி பண்ண தக்காளி சாதம் எப்படி ரெடியாக இருக்குன்னு பார்க்கலாம். குதிரைவாலி தக்காளி சாதம் ரொம்ப யம்மியாக ரெடியாக இருக்குது, கலர்ஃபுல்லாக இருக்குங்க பார்க்க. ஸோ இதை நீங்கள் ரைத்தாவோடவும் சாப்பிட்லாம், இல்லை நீங்கள் வேறு ஒரு பொட்டேட்டோ அது மாதிரி சைட் டிஷ்லையும் சாப்பிட்லாம். நான் இதை அப்பளத்தோடு சாப்பிட்றேங்க. ஸோ நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்து சாப்பிடுங்க. எப்படி இருந்துச்சுன்னு எனக்கும் சொல்லுங்கள். ஹெல்த்தியாக இருங்க. கடைசி வரையும் பார்த்ததுக்காக நன்றிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் ஸ்மைலிங்.